பசங்க இருக்காங்க, டீனேஜ் பிறந்ததுலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பலா போடலாம். செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறது தான் டர்க்வாய்ஸ். லக்க அதிகமாக ஈர்த்து கொடுக்கணும்னா அமித்திஸ்ட். சனின்னு ஒரு பாதி பேர் கிண்டலா இருக்கும், வாயில சனி 7.5 சனி வந்துருச்சா இது வந்துருச்சான்னு. ஆனா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் பிஸ்னஸ்ல எழுந்து வளர்ச்சி நிற்க முடியும். 10வது படிக்கும்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துருவாங்க, இவனை எந்த ஃபீல்டில் போனால் ஜெயிப்பான் சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற படிப்பை படிக்க வச்சுருக்கேன். பசங்களோட ஆசையை கேட்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் மட்டும் படிக்க வைக்காதீங்க பசங்களை. திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெம் ஸ்டோன்ஸ். ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதிரியா சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து நேம் வச்சு உங்களோட பேரை கூட்டினீங்கன்னா வரக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஜெம் ஸ்டோன்ஸ் போடலான்வாங்க. நீங்க வந்து இந்த டேட்ல பிறந்திருக்கீங்களா, நீங்க இந்த ஜெம் ஸ்டோன் போடுங்க அப்படின்வாங்க. பொதுவா ஜெம் ஸ்டோன் அப்படின்றது எதை பார்த்து கால்குலேட் பண்ணி போடணும்பா? ஓகே, ஜெம்ஸ் அதாவது ரத்தினங்கள். ரத்தினங்கள் வந்து 2 வகை. ஒன்று வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன், நவரத்தினங்கள் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள். இப்போ ரத்தினங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ரத்தினங்கள் இருக்குது. ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னாக்கா ஜாதகத்தில் நவ கிரகத்தில் எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. 2வது என்ன தசா புத்தி நடக்குது. இப்போ செவ்வாய் தசை வரப்போதுங்க, பவளத்தை வாங்கி போடுங்க இத்தனை ஆண்டுக்கு. அதன் ரத்தினங்களை போடும்போது என்ன விஷயம்னா, அந்த தசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரத்தினத்தை கடல்லையோ இல்லை கோவில் உண்டிலையோ போட்டுருவாங்க. இதுதான் ஆதியில் அஸ்ட்ராலஜி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ ராகு தசவே வருது அப்படின்னாக்கா ராகு தசை முடிகிற வரைக்கும் 18 வருஷங்கள் இந்த வைடூரியத்தை போட சொல்லுவாங்க. அதே போல் கேது தசைன்ற போது கோமேதகத்தை போட. அப்போ கிரகங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, செவ்வாய்க்கு பவளம், புதனுக்கு மரகத பச்சை, குருக்கு புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம், வெள்ளை புஷ்பராகம்னு இருக்குது. சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு வந்து நீலக்கல், ராகுக்கு கோமேதகம், கேதுக்கு வைடூரியம் இது இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது ரத்தினங்கள். இதே செமி ப்ரீஷியஸ் எடுத்திங்க அப்படின்னாக்கா சூரியனுக்கு வந்து ஜாஸ்பர் வரும், சந்திரனுக்கு மூன் ஸ்டோன் வரும், புதனுக்கு ஜேடு வரும், க்ரீன் அவெஞ்சர் வரும், புதனுக்கு வந்து க்ரீன் அவெஞ்சர், சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்கானு, சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சஃபையரு, இதே குருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்ரின்னு, அமித்திஸ்ட்டு இதெல்லாம் வரும். இந்த மாதிரி வந்து ராகுக்கு டர்க்வாய்ஸு, கேதுக்கு வந்து டர்க்வாய்ஸு டைகர் ஐ, கேதுக்கு வந்து கேட் ஐஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ங்க இருக்கும். இப்போ இது 2ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவரத்தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ரத்தினத்தோட ஜாதின்வாங்க. அந்த கல் உடஞ்சிருக்கா, நல்ல கலராக இருக்கா, நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கா, அந்த வைப்ரேஷனை பார்த்துட்டு போடுவாங்க. இதே நீங்கள் செமி ப்ரீஷியஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதோட கல்லோட தரம் மட்டும் பார்த்து அதை போடும்போது லைஃப் லாங் போட்டுக்கலாம். ரத்தினங்களை வந்து அந்த தசாபுத்தி காலம் அந்த காலகட்டம் வரைக்கும் தான் போடணும். அதுலேயும் ஜாதகத்தில் வந்து நான் இந்த வராகி சேனலுக்கு தெரிஞ்சிட்டோம், ஜாதகத்தில் எந்த கிரகம் ஹெச்டின்வாங்க ஹை டிகிரியில் இருக்குது அது ப்ரொவைட் பண்ணலாம். 2வது என்ன தசாபுத்தி நடக்குது அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இது கல் அப்படிங்கிறத வந்து ரத்தினம் சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த ரத்தினம் வந்து நம்ம உடம்போட இணைச்சி போடக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸில் போடுவாங்க கையில். அது போடும்போது ஏன்னா மோதிரம் மட்டும் இருக்கும். இன்னும் ஒரு படி போனீங்கன்னாக்கா டாலர் செஞ்சு நம்மளுடைய ஹார்ட் பீட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே டாலர் படுற மாதிரி போடுவாங்க. இது 2 தான், வேறு எங்கேயும் போடுறதுக்கு அலோடு இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பசங்க இருக்காங்க, டீனேஜ் பிறந்ததுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பலாக போடலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க கம்பல் கிடையாது, மூக்குத்தியும் கிடையாது.
இதுதான் இதுவே சாஸ்திரமே. அதாவது ரத்தின ஜோதிடங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதுதான் ரத்தினங்கள். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ரத்தினத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்க. அதே போல் உலோகங்கள், சில ரத்தினங்களை தங்கத்தில் போடலாம், சில ரத்தினங்களில் வெள்ளியில் தான் போடணும். நீங்கள் போய் பவளத்தை போய் வெள்ளியில் போட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் ரொம்ப லோவாக இருக்கும். அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்க, சேர்ந்து இருக்கணும்னா வெள்ளியில் போடலாம். ஏன்னா வெள்ளின்றது பெண்ணு, பவளன்றது வந்து செவ்வாய், அப்படி இணைச்சி போடலாம். ஸோ கணவன் மனைவி ரொம்ப சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அந்யோன்யமே இல்லை அப்படின்ற போது அந்த பவளத்தை வெளியில் போடலாம். இதே ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை வந்து ரொம்ப கோழையாக இருக்குது, ரொம்ப பயப்படுது, எக்ஸாம் ஃபியராக இருக்குது, வெளியில் போக மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் முகம் கொடு, அப்போ அந்த பவளத்தை தங்கத்தில் போடும்போது அதுக்கு அந்த வீரியத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஸோ இதுதான் ரத்தினத்துடைய ப்ராசஸே இதுதான். ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த டே நம்பர் லைஃப் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி அந்த டே நம்பர் லைஃப் நம்பருக்கு அப்படி என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ்? டே நம்பர் லைஃப் நம்பர்ன்றது நீங்கள் பிறந்த அந்த நாளோட கூட்டு வந்து லைஃப் நம்பராகவும், நீங்கள் பிறந்த தேதி அப்படின்றது வந்து டே நம்பராகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெஸ்டர்ன். இது தான் வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1ஆம் தேதி வந்திருக்கீங்களா, ரெட் ஜாஸ்பர் எடுத்து போட்டுக்கோங்க, இந்த மந்த் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தரும், இந்த மந்த் இந்த இந்த காடை சைன் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மளுடைய சாஸ்திர விதி என்ன சொல்லுதுன்னா, ஜாதகத்தை கிரகத்தையும் ப்ளஸ் பிறந்த தேதி விதி எண் கூட்டு எண் அதையும் இணைச்சி 3த்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி போடலாம். அப்படி போடும்போது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு வந்து டே நம்பர் லைஃப் நம்பர் ஒரே மாதிரி வரும். லைக் எப்படி சொல்றது, இப்போ 3 and 3, 5 and 5 இந்த மாதிரிலாம் ஒன்னா வந்தா அவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் போடலாம்? இப்போ 3 and 3 வந்துருச்சு அப்படின்னா ஜாதக 3ன்ற எண்ணு, 1ஆம் எண் வந்து சூரியன், 2ஆம் எண் வந்து சந்திரன், 3ஆம் எண் வந்து குரு, 4ஆம் எண் வந்து ராகு, 5ஆம் எண் வந்து புதன், 6வது எண் வந்து சுக்கிரன், 7வது எண் வந்து கேது, 8 வந்து சனி, 9 வந்து செவ்வாய். இதான் ஆர்டர். ஸோ இப்போ 3 ஆதிக்கம் வந்துச்சுன்னா குருவுடைய ரத்தினம் மஞ்சள் புஷ்பராகமோ வெள்ளை புஷ்பராகமோ, அப்படி இல்லாத பட்சத்துக்கு செமிப்ரீஷியஸ் ஸ்டோனில் சிட்ரினோ அமித்திஸ்டோ தாராளமாக போடலாம். அது அவங்க ஜாதகத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரத்தினக்கல்லை செலக்ட் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புத்திரதோஷம் இருக்குங்க, மஞ்சள் புஷ்பராகம் போடுறீங்கன்னா ஜாதகத்தில் குருன்ற கிரகம் நீச்சம் அஸ்தங்கம் 6, 8, 12 மறையக்கூடாது. அது இல்லை, அது வந்து கேந்திரத்தில் இருக்குது ஆனால் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை போடலாம். ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனின்னா ஒரு பாதி பேர் கிண்டலாக இருக்கும், வாயில் சனி 7.5 சனி வந்துருச்சா இது வந்துருச்சான்னு. ஆனால் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் பிஸ்னஸில் எழுந்து வளர்ச்சி நிற்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ சஃபயர் கையில் போட்டிருக்காங்க. ஆமாம், சில உச்சத்தில் இருக்காங்க பாலிவுட்டில், அமிதாப் பச்சன் சார்லாம் 2 ப்ளூ சஃபயர் வந்து கையில் போட்டிருப்பாங்க. அவங்க தொழிலில் அவங்க வளர்ச்சியை கொடுக்குறதுக்கு கிரகம்னா சனி பகவான் தான். ஒரு சின்ன சந்தேகம், இந்த ப்ளூ சஃபயர்லேயே நீங்கள் சொன்ன மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு சில செலிபிரிட்டிஸ் வந்து நார்மல் ப்ளூ சஃபயர் போட்டிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ இருக்கும்ல, இந்த ஷாருக் கான் அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ப்ளூவா இருக்கேப்பா, அது என்னது? அது மோஸ்டா வந்து செல்வத்தை ஈர்த்து கொடுக்கறது தான் டர்க்வாய்ஸ். டர்க்வாய்ஸ் லக்கு அதிகமாக ஈர்த்து கொடுக்கணும்னா அமித்திஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க. அது ஒரிஜினல் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி எடுக்கும்போது வர பீசஸ் வந்து சிந்தட்டிக் ஆக்கி ஒன்றா ஒட்டி வச்சு விற்கிறது. நல்ல ஜாதிக்கல்னா உங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் நார்மல் பீப்புள் வாங்கணும் அப்படின்னா 10,000லேருந்து இருக்குது. இதுதான் ஒரிஜினல். ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே 100 ரூபாய் உங்கள் இஷ்டம் பண்ணிக்கோங்க, ஆனால் ரிசல்ட் வரலன்னா நம்மள கேட்கக்கூடாது. ஸோ ஒரு கல் எடுத்துக்கிட்டால் அதோட வைப்ரேஷன்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ண. அந்த டர்க்வாய்ஸுன்றது வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு சரியில்லை மஞ்சள் புஷ்பராகம் போடக்கூடாது, ஆனால் குருவுடைய ஆதிக்கம் வேணும்னா சிட்ரின் போடலாம். அந்த சிட்ரின் வந்து குருவுடைய, அதுக்கு தான் செமி ப்ரீஷியஸ்னே இதுக்கு பேர். இயற்கையாக உதிக்கக்கூடிய ரத்தினங்கள் இதெல்லாம். இந்த செமி ப்ரீஷியஸ் பொன் இல்லைங்க, எனக்கு வசதி இருக்குது ஆனால்
நிம்மதி இல்லை, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ முத்தை வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜாதகத்தில் சந்திரன் 6 8 12 போயிடுச்சு அப்படின்னு இருக்குது. ஆனால் நான் மெடிடேஷன் பண்ணால் உட்கார முடியலன்னா மூன் ஸ்டோனை கொடுப்பாங்க. அந்த மூன் ஸ்டோன் போடும்போது அந்த மைண்டை வந்து வைப்ரேட் சரி பண்ணி கொடுத்து சக்ஸஸை கொடுக்கும். ஓ சரி, இப்போ இந்த சனிக்கல்லுன்னு சொல்றீங்களா, ப்ளூ கலர், எல்லாருமே இதை போடலாமா? எல்லாருமே போடலாமான்னா கிடையாது. நீங்கள் செமி ப்ரீஷியஸான எல்லாருமே போடலாம். நான் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னா ப்ளூ சஃபியர் தாராளமாக போடலாம். ஆனால் நான் நீலக்கல் சனியுடைய ரத்தினத்தை நான் போடணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனியுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை பார்க்கணும். சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குது. சனி புத்தி உங்களுக்கு 2.5 வருஷம் வரும். சனி புத்தி நடக்குதா, இல்லை 7.5 நாட்டு சனி நடக்குதா, அப்போ தாராளமாக நீலக்கல் போடலாம். அப்போ அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எப்போவுமே ஒரு பிளானட் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிக்கிறோம், இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு பிளானட் உங்ககிட்ட எப்போ பேசும், அதோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையிலையும் ப்ளஸ் கோச்சாரத்தில் அந்த பிளானட் வரும்போது தான் அதோட தாக்கமே இயக்கும். இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்குது. மீனத்தில் இருக்குன்னா நீங்கள் போய் ஒரு கோளில் வச்சு பார்த்தீங்கன்னா மீனம் சொல்லக்கூடிய வடமேற்கு மூலையில் சனி பகவானோட பயணம், அந்த சூரியனை சுற்றி வர பயணத்தில் வடமேற்கில் அவர் நிற்கிறாரு. அவரோட கதிர்வீச்சு எங்கே விழுதோ அதுதான் பார்வைகள். இப்போ போய் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்க நான் வந்து நீலக்கல் போடலாமான்னா சனியோட ஆதிக்கம் அங்கே இல்லை, சனியோட பார்வையும் அங்கே இல்லை. ஸோ சனி 10ஆம் பார்வை விழுந்தாலும் ஜாதகத்தில் சனி தசை சனி புத்தி இருக்கா, இப்போ சனியோட பார்வை இருக்குது, போட்டுக்கோங்க. ஆனால் இப்போ சிம்மராசிக்காரங்க நீலக்கல் போட்டாங்கன்னா அஷ்டம சனி நடக்குது, பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் இந்த மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ் வந்து எல்லோ சஃபயர் போடுறாங்களேப்பா, அது என்ன ஒரு பவரை வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும்? ஜோதிட சாஸ்திரத்தில் தனகாரகர்கள் அப்படின்னா குரு சுக்கிரன். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு தன பாக்கியத்தை அனுபவிக்கணும், பாக்கியத்தை 10 கோடி இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லி கேட்டோம், என் குழந்தையில தூக்கவே இல்லை, வேலைன்னு போயிட்டேன். அதெல்லாம் குருவோட சாபம். குரு அந்த ஜாதகத்தில் மறைஞ்சு போயிருக்கும். அவங்க குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைய தூக்கி ஒரு சோறு ஊட்டியோ ஒரு இது அந்த நேரத்தில் வேலைன்னு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிச்சாதான் அவங்க குழந்தைய நல்லா வச்சுக்க முடியும், அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் தான் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு ஜாதக ரீதியாக எந்த கிரகம் வலுவாக இல்லையோ அதுக்கேற்ற ரத்தினங்களை போடும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நேமாலஜி, பேர் மாற்றுவாங்க. ஆமாம், புதன் தசை புத்தி இல்லாமல் பேர் மாற்றினா அந்த பேருக்கு வைப்ரேஷனே கிடையாது. அப்படின்னா ஜாதகத்தில் புதன் தசையோ புதன் புத்தியோ நடந்தாதான் பேர் மாற்றுதலுக்கு உண்டான வைப்ரேஷனே வரும். அது இல்லாமல் நீங்கள் பேர் மாற்றினீங்கன்னா 10ஓட 11 தான். அதே போல தான் குரு. அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு குடும்ப ஜோசியர் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்கிட்ட வர கிளைண்ட் கிட்ட குடும்ப ஜோசியர் இருக்காங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் அவங்க தான் போய் பார்க்கணும். அவங்களுக்கு தான் இவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும், எந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லி அதோட விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இல்லாத பட்சத்துக்கு நம்ம பிரசனம் போட்டோ ஜாதகம் போட்டோ வச்சு பார்த்து எந்த பிளானட்டை இவங்க ஆக்டிவேட் பண்ணால் இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக போகும், என்னோட ஆசை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்க்கத்தினர் வந்து 10வது படிக்கும்போதே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இவனை எந்த ஃபீல்டில் போனால் ஜெயிப்பான் சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற படிப்பை படிக்க வச்சுக்க. பசங்களோட ஆசையை கேட்க மாட்டாங்க, படித்து உட்காந்து அவன் சம்பாதிச்சு உட்கார வச்சிருவாங்க. அவங்க ஜாதகத்தை தான் நம்புவாங்க. ஒரு சிலர் வந்து என் பையன் என்ன படிக்கிறானோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவனுக்கும் அந்த ஜாதகத்துக்கும் வரக்கூடிய தசா புத்திக்கும் சப்போர்ட்டே இல்லாமல் படிப்பான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, அப்படி ஒரு பேர் இருக்குது, இன்ஜினியரிங் மட்டும் படிக்க வைக்காதீங்க பசங்களை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ஜாதகத்துக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டடீஸை எடுத்தாங்கன்னா கம்பல்சரி அதில் ஜெயிச்சு நிற்பாங்க. அதுக்கு தான் ஹாரோஸ்கோப் வந்து ஒரு குழந்தை பிறந்ததோட ஜாதகமும் பிறக்குது, அவங்களோட வம்சாவளி வரைக்கும் அந்த ஜாதகம் பேசும். இப்போ நவரத்னம் இது வந்து எல்லாருமே போட்டுப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், சில பேர் நவரத்னத்துல வந்து லேடிஸ் கம்மல் போட்டிருப்பாங்க, சில பேர் மோதிரங்கள் போட்டிருக்காங்க. இந்த நவரத்னம் வந்து எல்லாருமே போடலாம், எல்லாருமே போடலாம். அப்படியா? 9 கிரகத்தோட ஆதிக்கத்துல தான் ஒரு மனுஷன் பிறக்கிறான். திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும்.
நமோ வாராகி.